ஏமாற்றம் வழியை தந்தாலும் நல்வழியை காட்டும் வாழ்க்கைக்கு. ஏமாறியதற்கும் ஏமாற்றியதற்கும் இடையே நம்பிக்கையின் அழுத்தத்தை இருக்க பிடிக்கிறது சொல்லப்படாத சில உண்மைகள். உண்மையா இருக்கணும் என்பதில் ஜெயித்து விடுகிறோம், ஆனால் அதன்மையை எதிர்பார்க்கும் போது தோற்று விடுகிறோம். நமக்கு பிடிச்சவங்க கிட்ட உண்மையா இருக்கணும் என்பதில் ஜெயித்து விடுகிறோம், ஆனால் அதே உண்மையை அவர்களிடம் எதிர்பார்க்கும் போது தோற்று விடுகிறோம். ஏமாற்றம் எனக்கு புதிதல்ல, நான் ஏமாறும் விதம்தான் நாள்தோறும் புதிதாய் இருக்கிறது. சில நேரம் அன்பால், சில நேரம் நம்பிக்கையால். அவரிடம் சில விஷயங்களை புரிய வைக்க கஷ்டப்படுவதை விட சிரித்துவிட்டு கடந்து செல்வதே சிறந்தது. ஏமாற்றும் போது ஒன்றை மட்டும் நினைவில் கொள், ஒரு நாள் நீயும் ஏமாற்றப்படுவாய். இது நிதர்சனம். ஏமாந்து போவதற்கு முட்டாளாய் இருக்க வேண்டும் என்றில்லை, அன்புக்கு ஏங்கியவராக இருந்தால் போதும். யாருக்காகவும் கண்ணீர் சிந்தாதே. உன் கண்ணீருக்கு தகுதியானவர்கள் உன்னை கண்ணீர் சிந்த விடமாட்டார்கள். 1000 மாற்றம் வந்தாலும் மாறாமல் வரும் மாற்றம் ஏமாற்றம். பாசம் கண்ணை மறைக்குதோ இல்லையோ, ஏமாற்றம் வெறுப்பு துரோகம் உறவினை அடியோடு இல்லாமல் செய்துவிடும். எதிர்பார்ப்புகள் ஏமாற்றுவதில்லை, யாரிடம் எதிர்பார்க்க வேண்டும் என்பதில்தான் ஏமாந்து விடுகிறோம். தேசத்துக்கு கிடைக்கும் மதிப்பு கூட உண்மையான பாசத்திற்கு கிடைப்பதில்லை. கடந்து போக கற்றுக்கொள். இந்த மாயமான உலகில் காயங்களுக்கு தியாகங்கள் தேடாமல், மதிப்பில்லை என்று நீ உணரும் இடங்களில் மௌனமாக இருக்க பழகிக்கொள். உன் மௌனம் அங்கு உனக்கான மதிப்பை உயர்த்தும். காலப்போக்கில் உரிமை உண்டு என எண்ணினாலும் நமக்கு மதிப்பு இல்லை என்று தெரியும் போது ஒதுங்கி இருப்பதே நன்று. காலத்தின் மதிப்பு தெரிந்தவர்களுக்குத்தான் வாழ்க்கையின் மதிப்பும் தெரிந்திருக்கும். கையில் இருக்கும் போது தெரியாத பொருளின் அருமை தொலைந்த பின்னரே பலருக்கு பாடமாகிறது. எதிர்பார்ப்பு ஏமாற்றம் தரும், அது உண்மை. அதற்காக எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ முடியாது. ஆனால் யாரிடமும் எதிர்பார்க்க வேண்டும் என்று தெரிந்து கொள்ளுங்கள். சில நேரம் நாம எதிர்பார்ப்பதை விட நல்லா இருக்கலாம் வாழ்க்கை. சில நேரம் நாம எதிர்பார்த்ததை விட மிகவும் மோசமாக இருக்கலாம் வாழ்க்கை. எல்லாவற்றையும் கடக்க தெரிந்தவன்தான் வெற்றியாளராக முடியும். பயணம் எளிதாக, சுமைகளை குறையுங்கள். வாழ்க்கை இனிமையாக, எதிர்பார்ப்புகளை குறையுங்கள். எங்கே அதிகம் நம்பிக்கை வைக்கிறோமோ அங்கேதான் அதிகம் ஏமாற்றம் அடைகிறோம். எனக்கு ஒண்ணுனா அழுறதுக்கு ஒரு உறவு இல்லை, ஆனா என்ன அளவை இங்க உறவுக்கு பஞ்சமே இல்லை. உடைந்து போன நிலையிலும் அடுத்த அடியை உன்னால் எடுத்து வைக்க முடிந்தால் எவராலும் உன்னை தோற்கடிக்க முடியாது. எண்ணங்கள் அழகாக இருப்பின் அதன் வெளிப்பாடும் அழகாகவே இருக்கும். எதையும் சாதிக்க விரும்பும் மனிதனுக்கு நிதானம்தான் அற்புதமான ஆயுதமே தவிர கோபம் இல்லை. ஒரு விஷயத்தை உன்னால் கனவு காண முடியுமானால் அதை உன்னால் செய்து முடிக்கவும் முடியும். எதுவும் சில காலம்தான். எதிர்பார்ப்பை குறைத்து கொண்டால் ஏமாற்றம் பெரிதாக தெரியாது. ஆறாத காயங்களுக்குத்தான் அழுகை வரும். ஆராய்ந்து பார், நீ அறிவாய். 1000 பேரை எதிர்த்து கூட நில், ஆனால் யாரையும் எதிர்பார்த்து நிற்காதே. சிலரிடம் சில விஷயங்களை புரிய வைக்க கஷ்டப்படுவதை விட சிரித்துவிட்டு கடந்து செல்வதே சிறந்தது. ஏமாந்து நிற்கும் போதுதான் சிந்திக்கின்றோம், இவ்வளவு நாட்கள் எப்படியெல்லாம் ஏமாற்றப்பட்டு இருக்கிறோம் என்று. ஏக்கங்களையும் எதிர்பார்ப்புகளையும் சுமந்து ஏமாற்றம் அடையும் வழி என்னவென்று சில பெண்களுக்கு மட்டுமே தெரியும். ஏமாற்றம் எனக்கு புதிதல்ல, நான் ஏமாறும் விதம்தான் நாள்தோறும் புதிதாய் இருக்கிறது. சில நேரம் அன்பால், சில நேரம் நம்பிக்கையால். சிடுமூஞ்சிகளும் கோபக்காரர்களும் தானாக பிறப்பதில்லை. சில சுயநலவாதிகளும் சொம்பு தூக்கிகளுக்கு உருவாக்குகிறார்கள். ஒருவரின் கோபம் நம்மை காயப்படுத்தும் என்பதை உணரும் நாம், நம் கோபமும் மற்றவர்களை காயப்படுத்தும் என்பதை உணராதது ஏன்? எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாந்து போனேன். ஏமாறுவேன் என்று தெரிந்தும் எதிர்பார்த்து நின்றேன். காலங்கள் ஓட என் மனம் வாட, வைத்த அன்பெல்லாம் வெறுப்பாகி போக, செய்த காரியம் கசப்பாக மாற உன்னை விட்டு விலகி செல்கிறேன். உறவு இல்லாதவர்களிடம் மட்டுமல்ல, உரிமை இல்லாதவர்களிடமும் எதையும் எதிர்பார்க்காதீர்கள். மிஞ்சுவது ஏமாற்றம் மட்டுமே. பொய்யை உண்மை போல் பேசி வாழ்பவர் ஒரு நாள் அந்த பொய்யாலே தங்கள் வாழ்க்கையை இழப்பார். முட்டாள்தனத்தால் ஏமாந்தவர்களை விட இரக்க குணத்தால் ஏமாந்தவர்களே இன்று அதிகம். ஏனெனில் இது பச்சோந்திகளும் துரோகிகளும் வாழும் பூமி. மாற்றம் எங்கிருந்து பிறக்கிறது என்று தெரியாது, ஆனால் ஏமாற்றம் எதிர்பார்ப்பில் இருந்தே பிறக்கிறது. முட்டாள் பட்டம் கிடைப்பதற்கு அறிவு இல்லாமல் இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை. அதிக அன்போடு இருந்தாலும் கிடைத்துவிடும். அன்பின் எதிர்பார்ப்பு எப்போதும் அன்பாகத்தான் இருக்கும். அதற்கு ஏமாற தெரியுமே தவிர ஏமாற்ற தெரியாது. எதிர்பார்ப்பும் ஏமாற்றமும் உடன்பிறப்புகள். ஒன்றை தொடர்ந்தே இன்னொன்று பயணிக்கும்.
நேர்மையாக இருப்பவர்களை தான் அதிகம் ஏமாற்றி விடுகின்றது இந்த வாழ்க்கை. முயற்சி திருவினையாக்கும்.